வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை இப்போ சுவிட்சர்லாந்தில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கூலி திரைப்படத்துடைய 2ஆம் பாடல் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் அண்மையில் வந்த படங்கள் எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை ஈட்டினாலும் மக்களோட விமர்சனங்களை மத்தியில் ஒரு சுமாரான படமாகவே இருந்து போச்சு. அதனால் மக்கள் இன்னுமே சூப்பர் ஸ்டார் பழைய மாதிரி நடிக்கணும், அவருடைய ஹியூமர் சென்ஸ் ஒர்க் ஆகணும், அவரோட ஸ்டைல் மற்றும் அவருடைய எல்லாத்துக்குமே நாங்கள் அடிமை, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அதாவது படையப்பா, அண்ணாமலை, பாட்ஷா போன்ற படங்களில் இருந்த ரஜினி மாதிரி தான் இப்போ வேணும், தலைவர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் விருப்பப்படுறாங்க. அதை நிறைவேற்றும் விதமாக தான் கூலி படத்தை எடுத்துகிட்டு இருக்காருன்னு நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க. சமீபத்தில் தான் ஜெய்ப்பூரில் அமீர்கானோட ஷூட்டிங் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க. இங்கே அதிகப்படியான சண்டை காட்சிகளை படமாக்குறாரும் லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த படத்தை தங்க கடத்தலை மையமாக வச்சு எடுக்கிறதுனால நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தங்க கடத்தல்காரனாக இந்த படத்தில் நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை கிட்டத்தட்ட தீபாவளிக்கு மாற்றிட்டாங்களாம். ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால தியேட்டர்ஸ்லும் கூட்டம் அதிகம் வரும், பண்டிகை லீவ்ஸும் நிறைய வரதுனால அப்போ மாற்றிட்டாங்க என சொல்லப்படுது. இன்னுமே இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, ஆனால் சொல்லியிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது தீபாவளிக்கு நம்ம தலைவரோட படத்தை, அதுவும் லோகேஷோட சேர்ந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னால செம ஹாப்பியாக இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சூப்பர் ஸ்டாரும் பார்க்க ரொம்பவே இளமையாக இருந்தார். அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கார்ப்பா, இளமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இதனால் அனைத்து ரசிகர்களும் இந்த பாட்டை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இப்போ 2வது பாடலை விட போகிறாங்களாம். அனிருத் தான் இந்த பாட்டை பாடியிருக்காராம். மேலும் இந்த பாட்டு காவாலா பாட்டு எந்த அளவுக்கு வைப்பை கிளப்பி இருந்துச்சோ அதே போல தான் இருக்கும் என சொல்லப்படுது. இது ஒரு டப்பாங்குத்து பாடல். இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி முதல் பாட்டில் டான்ஸ் ஆடி இருந்ததோ அதை விட பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காராம். அதனால் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பிடிக்கும். மேலும் இளமையான ரஜினியை லோகேஷ் கனகராஜ் காமிக்க ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இருக்காராம். ஆனால் ரஜினிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காததுனால ஏஐ டெக்னாலஜி வேணான்ட்டு தவிர்த்துட்டு வராராம். ஆனாலும் சூப்பர் ஸ்டாரை இளமையாக காமிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லோகேஷ் வேலை செஞ்சுட்டு இருக்காராம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.